வெல்கம் பேக் டு அவர் சேனல் வேல்ஸ் பயோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதே நேரம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே மருதாணி, மெஹந்தி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். முக்கியமான விசேஷனால தேடி தேடி இந்த மாதிரி டிசைனில் வைக்கணும், அந்த மாதிரி டிசைனில் வைக்கணும், தேடி தேடி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நேச்சரே நமக்காக எவ்ரி பர்சனுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் மெஹந்தி டிசைன் பண்ணியிருக்குன்றதை உங்களால் நம்ப முடியுதா? எஸ், கைரேகை, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் குழந்தையா நம்மளோட அம்மாவோட வயிற்றுக்குள்ள 10லேருந்து 15வது வார குழந்தையா இருக்கும் போதே நம்மளோட கைரேகை எப்படி இருக்கணும்ன்றது நிர்ணயிக்கப்படுது. நம்ம கைவிரல் மற்றும் பாதத்தில் இருக்கக்கூடிய கைரேகையானது நம்ம அம்மாவோட வயிற்றுல இருக்கிற கருப்பையில இருக்கிற ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அழுத்தத்தினாலையும் அந்த குழந்தை இருக்கிற பொசிஷன்னாலையும் அதனுடைய டெவலப்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அதை தவிர நிறைய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னாலையும் அதனுடைய சிக்னலிங் பாத்வேனால அந்த ஸ்கின் டெவலப்மெண்ட்டோடைய சேஞ்சஸ்னால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னால இருக்கிற ப்ரெஷர், ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்னால ஏற்படுற சேஞ்சஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கண்டிப்பா இருக்காது. அதனாலதான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருந்தா கூட அவங்களுக்கும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம கையிலேயே 10 விரல்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வித்தியாசமா தான் இருக்கும். 10 விரலையும் ஒரே மாதிரி இருக்காது. 2 உள்ளங்கையில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பட் குழந்தையா இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரி இருந்ததோ அதே பேட்டர்ன் தான் நம்ம இறக்குற வர அதே பேட்டர்ன் தான் ரிட்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதோடைய சைஸ் வேணா இன்க்ரீஸ் ஆகும், பட் பேட்டர்ன்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒருவேளை நம்ம விரல்லையோ நம்ம உள்ளங்கையிலையோ அடிப்பட்டா கூட டேமேஜ் ஆன அந்த ஸ்கின் வந்து திரும்ப வளரும் போது ஆல்ரெடி இருந்த அதே பேட்டர்ன்ல தான் ஃபார்ம் ஆகும். டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பேட்டர்ன் கண்டிப்பா ஃபார்ம் ஆகாது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இல்லை, நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளையும் நம்ம உணர்றதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. நம்ம ஒரு சாஃப்டான பொருளை தொட்டாலும் இல்லை ரொம்ப ஹார்டான பொருளை தொட்டாலோ அதனுடைய ஏதாவது சின்ன வித்தியாசம் இருந்தாலும் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னால நம்ம அதை ஈஸியா உணர முடியும். இன்னொரு விஷயம், நம்ம எந்த பொருளை பிடிச்சாலும் அதை கிரிப்பா ஹோல்ட் பண்றதுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. The final interesting fact about fingerprint is, ஹியூமன் மாதிரியே எந்த உயிரினத்துக்கு வந்து எந்த அனிமலுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? எஸ், வாலா டியர். அதுக்கு மட்டும்தான் ஹியூமனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி அதனுடைய பேட்டர்னும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை கண்டிப்பா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் எந்த மாதிரியான விஷயம்லாம் நான் சொன்னா நல்லா இருக்கும்ன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.